ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஓ ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதையும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரை நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதையும். தந்தை மகனும் தூயாவியாய் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆலயம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யவும், அதிலும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு கூட இருந்து பல்வேறு நிலைகளில் நம்மை ஆசீர்வதிக்க இந்த திருப்பலிகளை நாம் மன்றாடுவோம். திரு தாமஸ் சதானந்தம் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் மற்றும் திரு ரோசையன் பாத்திமா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், மேலும் குடும்பத்தில் மறித்த எல்லா ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமல் பி ராயன் பபியோலா, இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிற்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் இலைப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனித வர்கீஸ் ரியலிஸ்ட், திரு குமார் வர்கீஸ் ராஜ், திருமதி ஜோஸ்பின் ஆனந்த ஜெயா அவர்களின் குடும்ப நன்றியாகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் வளரவும், இழந்த சொத்துக்களை மீட்கவும் ஜெபிக்கிறார்கள். திரு எம் பி ராஜேந்திரன், திருமதி நேசம்மாள் ராஜேந்திரன், நவீன் ஜோசப் இவர்களின் ஆன்மா நித்திய இலைப்பாற்றி அடைய ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி டாக்டர் ராஜா அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும், விசேஷமாக குடும்ப தலைவி நல்ல உடல் நலம் பெறவும் திரு ஜோசப் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் வேண்டுவோம். இவர்கள் கருத்துக்களோடு இணைந்த நிலையில் நாமும் நமக்காகவும் இந்த கல்வாரி வழியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. We
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெயரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிதருவீராக. உம்மோடு தூயாவியாரின் உரைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 4 தொடங்கி 8 முடிய. அந்நாட்களில் எலியா பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்வது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தனலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய மதுரைக்கான ஏற்பாடு 34 இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் என் துணை இனியவர் என்று சுவைத்து பாட. ஆண்டவர் என் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமைமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன்.
மகிழ்ச்சியால் விழிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை புவியழைத்தார். ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவரை விடுவித்து காத்தார். ஆண்டவரின் துணை நீயவருந்து சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் துணை நீயவருந்து சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் துணை இனியவரே, சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாருங்கள். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 30 முதல் அதிகாரம் 5 இறை திருவசனம் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்களுக்கு பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பான பிள்ளைகளால் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசி பலியின் காணிக்கையாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முழந்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு
தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முன்முழுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தையை தள்ளுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வுதல் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதல் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் இன்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்பத்தின் ஊற்றாம் இறை உணவை இனிதே அருந்தி மகிழ்ந்திடுவோம். துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகளில் தூயவன் இயேசுவை துணை நாடுவோம். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இனிய வணக்கம். இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், நம்முடைய வேதனையில், நம்முடைய துக்கங்களில் ஆண்டவருடைய உணவு நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை திடப்படுத்துகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நம்மை ஒருபோதும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நம்மை ஏதாவது ஒரு துன்பமான சூழ்நிலைக்கு இட்டு செல்லக்கூடாது, அவ்வளவு பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் நம்மையே பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். அதற்காகவே வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒருவேளை நாம் நம்மையே பல முறை பல்வேறு வகைகளில் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் நம்மை அறியாமல் அல்லது நம்மை அறிந்து அல்லது நாம் செய்கின்ற செயல்களால் ஒருவேளை நமக்கு துன்பங்கள் வர நேரிடலாம். அந்த துன்பங்கள் நமக்கு பெரிய மனச்சோர்வை, ஒரு புலம்பலை, மிக வருத்தத்தை, துயரத்தை தரலாம். அப்போது ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது, அப்பொழுது ஆண்டவரை நாம் முழுமையாக ஏற்று அவருடைய உணவை, அதாவது இந்த நற்கருணை வழியில் நாம் முழுமையாக பக்தியுடன் பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை திடப்படுத்துகிறது, நம்மை வளப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, நாம் பல்வேறு நிலைகளில் சோர்ந்து போயிருப்போம். பல்வேறு நிலைகளில் நம்மை நாம் ஒரு துன்பமான, துயரமான ஒரு புலம்பல் நிலைக்கு நம்மை ஒவ்வொரு சில சூழ்நிலைகள் நம்மை அழைத்துச் சென்றிருப்போம். அப்போதெல்லாம் நாம் யாரை நாடுகிறோம், எது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாமனிதர், இறை நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர், ஒரு மறைபரப்பாளர் என்று சொன்னால் கர்தினால் பிரான்சிஸ் சேவியர் வாங்குவான் என்கின்றவர். இவர் 1950-70களில் வியட்நாம் நகரை சார்ந்தவர். அந்த காலகட்டத்தில் போர்களும் அரசினுடைய கலவரங்களும் இவருடைய
பார்த்தனர். கிறிஸ்துவின் மீது இவர் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கையின் காரணமாக 13 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதிலும் 9 ஆண்டுகள் இவர் தனிமை சிறையில் அடைக்கப்படுகிறார். தனிமை சிறை என்று சொல்கின்ற பொழுது அங்கு சரியான வெளிச்சம் இருக்காது, அங்கு சரியான சுகாதாரம் இருக்காது, இருட்டான ஒரு அறையிலே 9 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அங்கு இருக்கிற மற்ற கைதிகளுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து கொண்டிருந்தார். தனக்கு கிடைத்த காகிதங்களின் ஒவ்வொன்று சிறுதுகளிலும் நம்பிக்கையின் வார்த்தைகளை அவர்களுக்கு உணவாக கொடுத்து வாழ்ந்து வந்தார். 13 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் மக்களிடம் வருகின்ற பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுடைய இந்த வாழ்வுக்கான ஆண்டவர் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருப்பதற்கான ரகசியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன என்று கேட்டார்களாம். அவர் அப்போது சொன்னாராம், எனது சிறை அனுபவத்திலே ஒரு கையில் நான் 3 சொட்டு நீரும் 1 சொட்டு ரசத்தையும் வைத்து, மறு கையில் ஒரு சிறிய துண்டு அப்பத்தை கையில் வைத்துக் கொண்டு என் 2 கைகளையும் நான் பலிபீடமாக்கி கொண்டு ஜெபித்தேன். திருப்பலி முடிந்த பின்பு அந்த சிறிய அப்பத்துண்டை என்னுடைய பைகளில் பாக்கெட்டுக்குள் வைத்து அதை நான் நற்கருணை பேழையாக தாங்கிக் கொண்டேன். அந்த நற்கருணை என்னை தேற்றியது, எனக்கு பலன் தந்தது, என்னை திடப்படுத்தியது என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நற்கருணை என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்திருக்கும். பல்வேறு நிலைகளில் நம்மை குணப்படுத்தி இருக்கும். நாம் நம்பிக்கையோடு நம்மையே முழுமையாக தயார் செய்து ஆண்டவருடைய திருவுணவை உட்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக தருகிறார். அவர் நம்மை தேற்றுகிறார், நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு அவர் துணையாக இருக்கிறார். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எலியா இறைவாக்கினருடைய புலம்பல், அவருடைய வேதனை மத்தியில் ஆண்டவர் அவருக்கு உணவளிக்கின்றார். அந்த உணவு அவரை திடப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது எலியா வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்த ஆகாபு அரசன், அவருடைய மனைவி ஈசபேல், இவர் ஒரு புறவினத்து பெண், கனானிய பெண். இவர்களுடைய வழிபாடு பாகால் தெய்வத்தினுடைய வழிபாடு. ஒழுக்கம் கட்ட ஒரு வாழ்வு முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அந்த பாகால் வழிபாட்டை இஸ்ரேல் மக்களிடையே பரப்பி சென்றவர், வலியுறுத்தியவர். யாவேயுடைய இறைவனுடைய பெயரை அவர் மறைக்க வேண்டும், யாவேயினுடைய மக்கள் யாவை மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை சிதைவுறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே அந்த ஈசபேல் மக்களுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் பாகல் தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று சொல்லி அதற்காக கோயிலை கட்டுகிறார். அதற்காக 450 குருக்களை அவர் ஏற்படுத்துகிறார். இதனாலே மக்கள் எல்லோரும் யாவை இறைவனை மறந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து பாகால் தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எலியா இறைவாக்கினர் இங்கு வந்து, நாம் விசுவசிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற கடவுள் யாவே ஒருவனே இறைவன், மற்ற அனைவரும் போலி தெய்வங்கள், அவர்கள் நம்மை வாழ வைப்பதில்லை என்பதை கார்மேல் மலை அனுபவத்தின் வழியாக அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். அங்கு உண்மையான இறைவன் யார் என்பதை அங்கு நிரூபித்து காண்பிக்கின்றார் எலியா இறைவாக்கினர். அவ்வாறு காண்பிக்கப்பட்டதால் போலி இறைவாக்கினர்களை மக்கள் கொன்று குவிக்கின்றனர். மக்கள் எல்லோரும் யாவை இறைவனை ஏற்றுக்கொள்கின்றனர். அந்த சூழ்நிலையில் தான் ஈசபேல் அரசி இவனை எப்படியாவது ஒழித்து
என்கின்ற அந்த சிந்தனையிலே தெரிகிறார். இதை கண்ட எலியா இவர்களிலிருந்து தப்பி ஓடி பாலை நிலத்திற்கு செல்கிறார். பாலை நிலம் என்று சொன்னாலே பொதுவாக நம்முடைய வேதனைகளை, துன்பங்களை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இடம்தான். அவ்வாறு அங்கு செல்கின்றார். அங்கே சூறை செடியின் அடியில் இருந்து படுத்து உறங்குகின்றார். ஆண்டவரும் அழுது புலம்புகின்றார். ஆண்டவரை நான் வாழ்ந்தது போதும் என்னை எடுத்துவிடும் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம் நம்மை வாட்டுகின்ற பொழுது நாமளும் இப்படித்தான் உழம்புகின்றோம். ஆண்டவரை, எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் எனக்கு இவ்வாறு தந்தீர், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நாம் விளம்புவது போல அன்று எலியா இறைவாக்கினரும் உழம்பினார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் தூதர் வழியாக உணவை அவருக்கு கொடுக்கிறார், தண்ணீரும் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டியது, அவர் அந்த ஒரு நாள் உண்ட அந்த உணவு 40 நாள் அவர் பாலை நிலத்தில் கடந்து ஒரேபு மலைக்கு செல்வதற்கு அவருக்கு திடத்தை தந்தது என்று பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய திருவுணவை நாம் தூய உள்ளத்தோடு, ஏதோ ஒரு வேதனையில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஆண்டவரை நாடி நாம் நம்மையே தூய்மையான முறையில் ஆண்டவரை தேடி உணவை உட்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான திடத்தை, நமக்கு தேவையான ஆதரவை அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணரலாம். இன்றைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கிறது? இயல்பான வாழ்க்கை சூழ்நிலையில் நம்மளால் வாழ முடிவதில்லை. ஏதோ ஒரு அழுத்தம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு துன்பம் நம்மை வாட்டிக் கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலோ ஒரு மகிழ்ச்சியோ இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் யாரை தேடுகிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு பேதுரு வாழ்வதன் வார்த்தைகள் உன்னிடமே இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்ன அந்த பேதுருவின் அறிக்கை போன்ற நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? தோமையாரை போன்று நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று நாம் அவருடைய அறிக்கை போல, ஆண்டவரே என்னுடைய இன்பத்தில் நீர்தான், என்னுடைய துன்பத்தில் நீர்தான், நான் துவண்டு போகின்ற பொழுது என்னை தேற்றக்கூடிய தேச்சரவாளன் நீர்தான் என்கின்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, நீரே எமது ஒளி, நீரே எமது வாழ்வு என்று ஆண்டவரை நாம் எல்லா நிலையிலும் அவரை தேடுகின்ற பொழுது, அவரை நாடுகின்ற பொழுது, அவருடைய உணவை நாம் தூய்மையான முறையில் உட்கொள்கின்ற பொழுது, நாம் இந்த நற்கருணை பலி, அதாவது திருப்பலியில் உண்மையான அர்த்தத்துடன் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அது நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. அதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த திருப்பலி வழியாக ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு, நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை துன்பமான சூழ்நிலையில் நம்மை தேய்ச்சிட, நம்மோடு இருந்திட நமக்கு தேவையான வரத்தை இத்திருப்பலி வழியாக அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் இறை அறிவை பெறவும் விரும்புகிறார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது திருமகனின் திருக்கரங்களை எந்நாளும் பற்றி கொண்டு அவரது வழியில் எந்நாளும் இறை மக்களை ஞான வழியில் வழிநடத்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடினோம். நீதியின் அரசரே என் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் நாடாமல் பொதுநலம் கருதி மக்களை நேர்மையுடனும் உண்மையுடனும் வழிநடத்திட தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் காரணரே என் இறைவா, இத்திருப்பதியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் வார்த்தை வழிபாடு விளக்கும் வகையில் எம் ஆன்மாவிற்கு நல் விருந்தாயும் மருந்தாயும் இருந்திடவும், நீ தரும் ஆன்ம உணவை சுவைத்திட தேவையான கொடைகளை வழங்கிடவும் வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் அமுதமே என் இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களிடம் இருப்பதில் இல்லாதவர்களுக்கு மனதார முகமலர்ச்சியுடன் கொடுத்து உதவிட தேவையான பரந்த தாராள இதயத்தை தந்துள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அருளின் சிகரத்தை இறைவா, பேராலய கோபுரம் கட்டுமான பணியை ஆசீர்வதித்து வழிநடத்தவும், பண உதவி பொருள் உதவி தாராளமாக கிடைத்திடவும், பணி செய்யும் பணியாளர்கள் உதவி புரியும் உபகாரிகள் குடும்பங்களுக்கு இறை ஆசை கிடைக்கவும், கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைய அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணமான நிலையில் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக வழிபடுகிறார்கள். ஆண்டவரே, உமது திருநோவியின் காணிக்கையை மகிழ்வுடன் ஏற்றருளும். இதனால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடியின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு அருளியது
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுவோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சவேரியா, புனித அந்தோனியா, இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து பாடுவோம். மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ற அதற்கு அமைதி சுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், நம்மை தேற்றுபவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துபவர், நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய உணவை அருள்பவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
ஞாயிறு இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் நாள் இவ்வாறு அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். நீங்கள் எந்த வழிபாட்டிற்கு சென்றாலும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நமது பள்ளியில் நடைபெறும் 2021 முழு விவிலியம் வினாவிடை போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளவும், தேர்வு எண் 16 புலம்பல் மற்றும் இசைக்கை பகுதிகளுக்கான தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. ரூபாய் 10 கொடுத்து பெற்றுக்கொள்ளவும், தேர்வு எண் 16 பகுதிகளுக்கான விடைத்தாளினை பங்கு அலுவலகத்தில் வருகிற 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கவும். விண் அகாடமியில் அரசு பணி தகுதி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் காவலர் தேர்வுகளுக்கான பயிற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே விருப்பம் உள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறவும். பேராலயத்தின் கோபுர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்காக தொடர்ந்து தெரிவித்துக் கொள்ள வேண்டுகின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னையின் விண்ணேறு பெருவிழா. செப்டம்பர் மாதம் நமது பேராலயத்தில் விவிலிய போட்டிகள் இணையதளம் வழியாக நடைபெறும். எனவே அனைவரும் ஆர்வத்தோடு பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். இம்மாதத்திற்கான பேராலய ஓசை தயாராக உள்ளது. அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று செல்லவும். திருமண முறை பாடங்களை பங்கு பாடல்களுக்கு தந்தை ஆனந்தாய் வெளியூரின் மகன் ஆகிய வசந்தத்தும், சாந்திநகர் பங்கு சாந்திநகருக்கு தந்தை ஜெயமான தாய் அனிதா இவர்களின் மகள் நோக்கிற்கு திருமணம் செய்ய இது 2வது முறை. பாடல்களுடைய பங்கு பாடல்களுக்கு தந்தை ஆண்டனி சகாய கேசராஜ், தாய் மரிய ராஜேஸ்வரி இவர்களின் மகள் மரிய ஆண்டனி ரேகாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் சிறுவைகுண்ட பங்கு திருக்கழுவிற்கும் தந்தை தாமஸ் மார்ட்டின், தாய் ஜூலியா இவர்களின் மகன் ஆண்டனி சில்வானுக்கு திருமணம் செய்ய 2வது முறை. பாடல்களுடைய பங்கு ஆர்வம் நல்லவர்களுக்கும் தந்தை வேதக்கண், தாய் வசந்தா இவர்களின் மகன் சிம்சோனுக்கும், சிதம்பரம் பங்கு வாதிபுரத்திற்கும் தந்தை சிம்சோன் திருபால்தாஸ், தாய் கலாபதி இவர்களின் மகள் ஜூலியட் சில்வியாவுக்கும் திருமணம் செய்ய 1வது முறை. பாடல்களுடைய பங்கு செந்திநகருக்கும் தந்தை செல்வநாதன், தாய் அமரராணி இவர்களின் மகள் அருண் ஜெய தெரிவிக்காவுக்கும், திருச்சி மறை மாவட்டம் எடமலைப்பட்டி புது பங்கு முருகன் நகர்களுக்கும் தந்தை ரோயராய் இக்னேசியஸ், தாய் ஆனி சிங்கராணி இவர்களின் மகன் மரிய ஜோசப் கிங்ஸ்லிக்கும் திருமணம் செய்ய 1வது முறை. பாடல்களுடைய பங்கு பாடல்களுக்கும் தந்தை சூசி முத்து, தாய் குழந்தை தேசு இவர்களின் மகன் மரிய தேசராஜுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் ரத்னபுரம் பங்கு ரத்னபுரத்திற்கும் தந்தை எலியாஸ், தாய் தேவமாலை அம்மாள் இவர்களின் மகள் அந்தோனி இருதயமேரிக்கு திருமணம் செய்ய 2வது முறை. பாடல்களுடைய பங்கு பாடல்களுக்கும் தந்தை ஞானதாஸ் பீட்டர், தாய் சபரி கமலம் எமல்டா இவருடைய மகன் செல்வகுமார் என்ற ஆண்டனிக்கும், தென்காசி பங்கு எலத்தூருக்கு தந்தை கிருஷ்ணன், தாய் வண்டிகம்மாள் இவருடைய மகள் கார்த்திகா என்ற ஆண்ட்ரியாவுடன் திருமணம் செய்ய 2வது முறை. பாடல்களுடைய பங்கு பாடல்களுக்கும் தந்தை ஜெயக்குமார், தாய் ரோஸ் மணிமேகலை இவருடைய மகள் மேரி தவசிக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் முத்தியாபுரத்திற்கும் தந்தை செல்வராஜ், தாய் ராதிகா இவருடைய மகன் அஜித் ராஜுக்கு திருமணம் செய்ய இது 1வது முறை. பாடல்களுடைய பங்கு பாடல்களுக்கு தந்தை மைக்கேல் சகாயா, தாய் அன்டோனியன் குயினி இவருடைய மகன் ராணி பெலனி நவீனுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் புனித வடநாடு பேராலய பங்கு திண்டுக்கல்லில் இருக்கும் தந்தை மணிவண்ணன், தாய் பத்மாவதி இவருடைய மகள் கீர்த்தனாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது, 2வது மற்றும் 3வது முறைகள். இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெளிவுபடுத்தவும்.
எருசலேமே உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடை செய்யவும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணர்வும் எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாய் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்படி நிறைவேற்றது. பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே